வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு 29th மே hindueditorial ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ இந்த எடிட்டோரியலில் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வாங்க ஆரம்பிக்கலாம். எக்ஸ்போர்ட் பிளாக்ஸ், அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் இந்தியாஸ் ட்ரேட் அமிட் த பேண்டமிக். ஸோ அமிட் அப்படின்னா இடையில இல்லை மத்தியில் அப்படின்னு சொல்லுவோம் தான். அதாவது இந்த பேண்டமிக் சமயத்தில், இந்த கொரோனா வைரஸ் இருக்கிற சமயத்தில் இந்தியாவோட அந்த வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றின ஆர்டிக்கல் தான் இது அப்படிங்கிறாங்க. Official trade data for April released at the midpoint of the Finance Ministry's 5-tranche package to salvage the economy in the throes of a pandemic-induced lockdown was the grimmest in over 2 decades. ஸோ salvage அப்படின்னா பார்த்தீங்கன்னா மீட்கிறது இல்லை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். த்ரோஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வலியால் அப்படியே ஒரு விஷயம் வந்து வலியால் துடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். கிரிம்மஸ்ட் அப்படின்னா ஒரு கடுமையான அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏற்றுமதி எவ்வளோ இறக்குமதி எவ்வளோ அப்படிங்கிற அந்த வர்த்தக டேட்டா பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு பகுதியாக வந்து அந்த நிவாரண நிதி அறிவிச்சாங்கள்ல. ஸோ அதாவது வந்து நம்மளோட பொருளாதாரத்தை இந்த மீட்டெடுக்கிறதுக்காக, காப்பாற்றுறதுக்காக, அதாவது இந்த இப்போ வலியால், இந்த பேண்டமிக் அந்த லாக்டவுனால் வலியால் துடிச்சிட்ருக்கிற நம்ம பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக நிவாரண நிதியை வந்து அறிவிச்சாங்களே. ஸோ அதுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் டேட்டா, வர்த்தக டேட்டாவை வந்து அறிவிச்சாங்க. ஸோ இந்த டேட்டா பார்த்திங்கன்னா வந்து கடந்த 20 வருஷத்தில் இதுதான் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு கடுமையான ஒரு தகவல் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து அந்த டேட்டா பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த லாக்டவுனால் பார்த்திங்கன்னா இந்த வர்த்தகம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த 20 வருஷத்தில். Merchandise exports had collapsed by over 60% and imports contracted only slightly less. அது மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணி வெளிநாட்டில் போய் விற்கிறாங்க பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டெக்ஸ்டைல், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% வந்து சரிஞ்சிருச்சு. இம்போர்ட்ஸ், அதாவது வந்து இறக்குமதி, அதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து கம்மியாயிருச்சு, ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறாங்க. Only 2 of India's 30 biggest export products clocked positive growth, iron ore and pharmaceuticals, the latter by just a 1/4%. அதாவது வந்து இந்தியா வந்து வெளிநாட்டுகளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 விதமான பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் 30 செக்டார்ஸில் கிட்டத்தட்ட 28 செக்டார் பார்த்திங்கன்னா ஒரு நஷ்டத்தில் தான் போயிருக்கு. வெறும் அந்த இரும்பு தாது, அது அப்புறம் வந்து மருந்து துறை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது மட்டும்தான் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் ஒரு வளர்ச்சியில் வந்து இருக்குது, இந்த சமயத்தில் வந்து வளர்ச்சியை காட்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செக்டார் வந்து ஒரு 1/4% தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. Thanks to the sharp dip in global oil prices, higher volumes of petroleum exports did not help much in value terms. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெய் விலையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து சரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்து அதிகப்படியான பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளால் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண முடியுது. ஸோ அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த ஒரு மதிப்புக்கும் இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ ஃபுல்லாக லாக்டவுனில் யாருமே வந்து ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ இல்லை நம்ம ஒரு 2 வீலரோ எதுவுமே வந்து அந்த டிமாண்டே இல்லை. இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் இப்போ டிமாண்டே இல்லை. ஸோ இப்போ அதிக வால்யூமில் கையில் இருந்தால் கூட அதுக்கான எந்த ஒரு யூஸுமே இல்லை அப்படிங்கிறாங்க. The trade collapse was not surprising as the spate of national lockdowns around the world have not only dented demand and investment but also severely disrupted global supply chains and shipping routes. So spate அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிக அளவிலான அப்படின்னு சொல்லணும்னா அதுதான். டென்டட் அப்படின்னா தெரியும், அப்படியே ஒரு குறையிறது அப்படின்னு சொல்லணும்னா அதுதான். ஸோ உலக அளவில் பார்த்திங்கன்னா வந்து இந்த உலகம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் அப்படிங்கிறது எல்லா நாட்டிலையுமே வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அதனால் வந்து இந்த வர்த்தகம் வந்து ஒரு சரிவை சந்திச்சிருக்குது. அதிக அளவில் வந்து அதிக நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் உலக வர்த்தகம் வந்து சரிவை சந்திச்சிருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்டவுனால் இந்த தேவை, மக்களுக்கான தேவை, அதுக்கப்புறம் இந்த முதலீடு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து எதை வந்து அதிகமாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை செயின், அப்புறம் இந்த ஷிப்பிங் ரூட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு பொருளை வந்து ஒரு நாட்டிலேருந்து இல்லை வேறு நாட்டுக்கு அனுப்புறது, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இந்த லாக்டவுனால் அப்படிங்கிறாங்க. India's exports however were already in a free fall. ஸோ இந்தியாவோட ஏற்றுமதி இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி வந்து ஒரு மிக குறைஞ்ச அளவில் ரொம்ப சரிஞ்சு போன நிலைமையில ஏற்கனவே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க.
The government's economic stimulus package in totality offered several reform commitments, improvements in the ease of doing business, along with some forbearance and a few SOPs for micro, small and medium enterprises, many of which are also export-oriented units. So, forbearance அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கல் டேர்ம்ஸில் ஃபார்பிரன்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடனை செலுத்துறதுக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க, மொரட்டோரியம் கொடுக்குறது அப்படின்னு சொன்னாங்களே, இப்போ 6 மாதத்துக்கு மொரட்டோரியம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் ஃபார்பிரன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து இந்த பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய நிவாரண நிதிகளை வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டில் முதலீடு பண்ணுறதுக்கும் அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுக்கு வந்து நிறையா வந்து ஒரு சலுகைகளை கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற கம்பெனிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து தங்களோட கடனை செலுத்துறதுக்கான ஒரு கால அவகாசத்தை நீட்டிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்ஓபிஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம்ல, தான் அதாவது சில எம்எஸ்எம்இஸ்க்குலாம் வந்து நீங்கள் எந்தெந்த மாதிரி வந்து நீங்கள் வேலையை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிமுறையை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் இருக்கிற நிறைய எம்எஸ்எம்இஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து ஏற்றுமதி பண்ணுற கம்பெனிஸ் தான். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு வழிமுறையை வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜில். However, there was no explicit respite offered for exporters. ஸோ எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா ஒரு தெளிவாக தெரியறது, இல்லை வெளிப்படையாக தெரியறது அப்படின்னு சொல்லணும்ல தான். ரெஸ்பைட் அப்படின்னா ஒரு நிவாரணம் அப்படின்னு சொல்லணும்ல தான். ஸோ நிர்மலா சீதாராமன் அறிவித்ததில் நிவாரண நிதியில் வந்து நிறையா விஷயங்கள் இருந்தாலும் வெளிப்படையாக வந்து இந்த ஏற்றுமதியாளர்களுக்காக வந்து எந்த ஒரு நிவாரணமே இல்லை அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு அறிக்கையுமே வந்து அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ் சம்மந்தமாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. The Reserve Bank of India on May-22 did unveil a few measures, including a special 15,000 crore liquidity facility for the Exim Bank of India and a 6-month extension for importers to complete outward remittances. So unveil அப்படின்னா வெளியிடுறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ரெமிட்டன்சஸ் அப்படின்னா பணத்தை அனுப்புறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா May 22 அன்னைக்கு நிறையா அறிக்கைகளை வந்து வெளியிட்டாங்க. அதில் வந்து அந்த 15,000 வந்து எக்ஸிம் பேங்க், அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அவங்களோட பணப்புழக்கம், லிக்விடிட்டி அப்படின்னா பணப்புழக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்காக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க்குக்காக 15,000 crores வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி 6 மாதம் எக்ஸ்டென்ஷன், அதாவது வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இறக்குமதி பண்ணியிருக்காங்களா, அவங்க வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக காசு அனுப்பணும்ல, வாங்கின பொருளுக்கு வந்து காசு அனுப்பணும். ஸோ அதுக்கு வந்து அந்த கடன் வாங்கியிருப்பாங்களே, ஸோ அதுக்கு வந்து ஒரு 6 மாதம் வந்து தவணை முறையில் வந்து அவங்களுக்கு வந்து கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த வெளிநாட்டில் அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு. For exporters, the maximum permissible credit period from banks was extended from 12 months to 15 months for disbursements made up to July 31st, 2020. So permissible அப்படின்னா ஒரு அனுமதிக்கப்பட்ட அளவு அப்படின்னு சொல்லுவோம்ல தான். டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை வழங்குறது, அதாவது கடன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ அதாவது இந்த ஏற்றுமதியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க ஏதாவது பேங்க்ஸில் கடன் வாங்கினாங்க அப்படின்னா, அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 10 வருஷத்துக்கு வாங்குவாங்க, 20 வருஷத்துக்கு வாங்குவாங்க. ஸோ அதுக்குள்ளே கடனை அடைச்சி முடிக்கலாம். அந்த கிரேஸ் பீரியட் அப்படின்னு இருக்கும்ல, அது வந்து நார்மலாக வந்து 12 months, அதாவது 1 year. ஸோ இப்போ வந்து அந்த கிரேஸ் பீரியடை ஒரு 3 மாதம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 12 months இருந்தது 15 months வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்களுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜூலை 31க்கு முன்னாடி கடன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு தான் வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக வந்து 3 மாதத்தை வந்து கால அவகாசத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. The 3-month credit extension for exporters was in fact not a new measure and had already been announced by the central bank on March 23. ஸோ இந்த கிரெடிட் எக்ஸ்டென்ஷன், அதாவது இந்த கடன் கொடுத்து அதை வந்து திருப்பி கட்டுறதுக்கு வந்து ஒரு கால அவகாசம் அப்படிங்கிறது March 23 வந்து ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணதா. இது வந்து புதுசாக வந்து எந்த ஒரு நிவாரண இதுவும் அறிக்கையும் இது கிடையாது அப்படிங்கிறாங்க. So its repackaging 2 months later as a fresh move suggests policymakers are running short of ideas to prop up a key employment generating bulwark of the country's economy post liberalization. So to prop up அப்படின்னா உதவி செய்கிறது, இல்லை ஆதரவு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். புல்வார்க் அப்படின்னா ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து நம்மளெல்லாம் வந்து காக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்னாடியே அறிவிச்சது தான் வந்து திருப்பி இந்த 2 மாதத்துக்கு அப்புறம் அதே அறிக்கையை தான் இங்கே இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதாவது 3 மாதம் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து கால அவகாசம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு, அதாவது ஆர்பிஐக்கு பார்த்தீங்கன்னா
இந்த பொருளாதாரத்தை எப்படி வந்து திருப்பி நிலைநிறுத்துறது அப்படிங்கிற வகுக்கிற திட்டத்தை வகுக்கிறதுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமே தெரில அப்படிங்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து போஸ்ட் லிபரலைசேஷன், அதாவது இந்தியா வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு ஒரு உதவியாக இருந்து ஒரு பாதுகாப்பாக அரணாக இருந்து நிறைய மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கறது இந்த செக்டார் தான். ஸோ அதை வந்து காப்பாற்றுறதுக்கு எந்த ஒரு யோசனையுமே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதுதான் ஏற்கனவே அறிவித்த அறிக்கையே வந்து திருப்பி 2 மாதத்துக்கு அப்புறம் அதே தான் அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. In an employment intensive sector such as textile garment exports which fell 16% between January and March fell 91% in April. அதாவது வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கிற செக்டாரான இந்த ஜவுளித்துறை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 16% வந்து ஜனவரிலையும் மார்ச்லையும் பார்த்தீங்கன்னா 16% கம்மியாக இருக்குது. அதுவும் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு. வெறும் 91% வந்து ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக லாக்டவுனில் இருந்ததுனால ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. The outcome for May is unlikely to be any better and the World Trade Organization expects trade flows to slip by between 13% and 32% over 2020. ஸோ ஏப்ரல்லே பார்த்தீங்கன்னா வந்து 91% வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நல்லதாக நடக்குங்கிற வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு விஷயத்தை கணிச்சிருக்காங்க. அதாவது வந்து இந்த வர்த்தகம் பார்த்தீங்கன்னா 2020 13%லேருந்து 32%க்குள்ளே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பை வந்து கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. The prognosis gets even murkier when one adds to this the new barriers on trade in medical and food supplies imposed by over 90 countries and an increasing tendency to look inward for essential supplies as India is doing too with its emphasis on self-reliance. ப்ராக்னாசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை முன்பே கணிக்கிறது அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான். மர்க்கியர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான். பேரியர்ஸ் அப்படின்னா ஒரு தடை அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான். ஸோ அதாவது வந்து அந்த இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரி கணிச்சிருக்காங்க. அதாவது வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறையா கண்ட்ரியில், அதாவது 90 கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கும் அந்த ஃபுட் சப்ளையும் வந்து அதை கூட வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு இன்னும் தடை நீடிக்குது. ஸோ இந்த மாதிரி 13%லேருந்து 32% வரைக்கும் தான் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், இந்த ட்ரேடு ஃப்ளோ வந்து கான்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு வந்து முன்பே கணிச்சிருக்காங்கல்ல, அது வந்து சந்தேகத்தை கலப்புது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே எல்லா கண்ட்ரிஸுமே இப்போ இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார், அதாவது வந்து சுயசார்பு இந்தியாவாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கு. ஸோ மற்ற நாடுகளும் பார்த்திங்கன்னா அதே தான் கடைபிடிக்கிறதுக்காக தான் நிறைய திட்டங்களை வகுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வெறும் இந்த ட்ரேட் அந்த வர்த்தகம் அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் வந்து 13%லேருந்து 32%க்குள்ளே தான் வந்து விழும், கீழே வரும் அப்படின்னு வந்து கணிச்சது ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது, ஒரு கேள்வி எழுப்புது, சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது இதை விட அதிகமாக போகும். ஏன்னா எல்லா நாடுகளுமே வந்து தங்கள் நாட்டுக்குள்ளேயே எல்லாமே பண்ணிக்கணும், தங்கள் நாட்டிலே வந்து சுயசார்பாக இருக்கணும் தான் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரேட் ஃப்ளோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கம்மியாக தான் ஆகும். இந்த மாதிரி முன்னாடியே கணிக்கிறது வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்புது, ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. The country is again pitching to become an alternative investment destination for big global businesses in the hope that the COVID-19 pandemic would prompt them to hedge their China-dependent supply chains. So to hedge அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது லாஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக அதாவது அதிகமாக லாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கவுண்டர் ட்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுதான் ஹெட்ஜ் அப்படிம்பாங்க. ஸோ அகைன் இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சைனானால தான் வந்து இப்போ இந்த COVID-19 நிறைய பிரச்சனைலாம் இதாக இருக்குது. ஸோ அதனால் சப்ளை செயின் நிறைய கம்பெனிஸ்க்கு அதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. அதனால் நிறையா கம்பெனிஸ் வந்து சைனாலேருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஸோ தங்களோட அபாயத்தை வந்து அதாவது லாஸாக நாங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறது அபாயத்தை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற யுக்தியாக வேறு நாட்டை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷனாக அந்த நாட்டில் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து அந்த ஐடியாவில் தான் இப்போ இருக்காங்க. அதை வந்து அதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம நாட்டில் வந்து முதலீடு பண்ண சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இப்போதைக்கு இந்தியா இருக்காங்க அப்படிங்கிறாங்க.
பட் இன்வெஸ்ட்மெண்ட் மூவ்ஸ் ஆர் லாங்கர் டேர்ம் பிளே. ஸோ இந்த மாதிரி முதலீடு பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெடுங்காலமாக வந்து இது பண்ணுறது, அதாவது லாங் டேர்மாக வந்து இது பண்ணுறது. அதாவது உடனே இதுக்கெலாம் வந்து பலன் கிடைக்காது. இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு வந்து நம்ம எந்த ஒரு லாபமோ எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் வந்து ஒரு லாங்கர் டேர்முக்கு தான் வந்து நல்ல விஷயமா இருக்குமே ஒழிய இப்போதைக்கு உடனே நம்ம பொருளாதாரத்தை வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறாங்க. Meanwhile, Indian exporters should not be caught on the back foot as bigger stimulus packages announced by other countries kick in to revive demand and give a minor fillip to international trade. ஸோ ரிவைவ் அப்படின்னா தெரியும், ஒரு மீண்டு வர்றது அப்படின்னு சொல்லணும்ல தான். ஃபிலிப் அப்படின்னா ஒரு தூண்டுதலாக இருக்கிறது, இல்லை ஊக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்ல தான். ஸோ மற்ற நாடுகளும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அதிக அளவிலான தேவையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நிறையா வந்து நிவாரண நிதிகளை மற்ற நாடுகளும் வந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட், அதாவது உலக அளவில் அந்த வர்த்தகத்தை வந்து ஒரு தூண்டும் விதமாக வந்து ஊக்கமளிக்கும் விதமாக வந்து நிறைய நாடுகள் வந்து அறிக்கையை வந்து அறிவிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து இப்போ முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ வந்து இந்தியா வந்து இப்போ நிறையா ஒரு 20 lakh crore அப்படி இப்படின்னு பெரிய பெரிய நம்பர்ஸில் இருக்கிற அந்த நிவாரண நிதி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது. அதாவது நம்ம மற்ற நாடுகள் வந்து அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நாடு வந்து செத்த பேக் ஃபுட் அப்படின்னா ஒரு பின்னடைவை வந்து சந்திச்சிடக்கூடாது நம்ம நாட்டு உற்பத்தியாளர்கள். ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன தேவையோ அதுக்கான சில திட்டங்களை எக்ஸ்போர்ட்டர்ஸ், அதாவது ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளர்களுக்காக செப்பரேட்டாக ஒரு திட்டத்தை வகுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா must not miss out on the rise in world trade on the back of stimulus packages. ஸோ இந்தியா வந்து நிறைய இப்போ வந்து நிவாரண நிதி வந்து அறிவிச்சிருக்காங்களே 20 lakhs crore. ஸோ அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு இந்த உலக வர்த்தகத்துக்கு தேவையான திட்டங்களை வந்து வகுக்காமல் விட்டுறக்கூடாது. ஸோ அதுலேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்களே இந்த ஃபஸ்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.